ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செடினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதிக்கான உதிர்த்து மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். உப்பு போட்டு வேக வச்சு கார்னை உதிர்த்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கேரட் பீன்ஸ், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு வெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. வெண்ணெய் உருகுனோடனே எடுத்து வச்ச கேரட் பீன்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ உதிர்த்து வச்ச கார்னில் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இதில் அரைச்சி வச்ச கார்னை சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு கொதி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி நல்லா கொதிச்சிடுச்சு. எடுத்து வச்ச மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.